நெய்யை அப்படியே ஃபுல்லாக மிக்சியில் போட்டு வெண்ணெய் எடுத்து ஒரு 1 மந்த்துக்கு செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து இந்த மாதிரி வெண்ணெயாக திரண்டு வந்துடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி அதை வாஷ் பண்ணி எடுத்து இப்போது இந்த கீ பண்ணும்போது இந்த இதில் கூட நீங்கள் வந்து மிக்சியில் போடும்போது நார்மல் தண்ணியில் போட்டு அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி க்யூப்ஸ், ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கோல்டு வாட்டரில் அடிக்கணும். அப்போ தான் இந்த வெண்ணெய் திரண்டு வரும். இந்த ப்ராசஸ் நான் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்துட்டு கழுவி எடுத்து இப்போ ஒரு 3/4 கிலோ இருக்கும். இது நெய் உருக வச்சிட்டோம் அப்படின்னா 3/4 கிலோ வந்துடும். இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதை நம்ம உருக வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்போதுமே வந்து ஃப்ளேமை வந்து ஒரு நார்மல் மீடியமாக தான் வைக்கணும். ரொம்ப ஹையாக வச்சோன்னா அப்படின்னா அது ரொம்ப உருகி அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லோவாக இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட். இப்போ இது புது செட்டு. இப்போ நான் இதை கீ உருக வைக்கிறது ஒரு 2 கஸ்டமருக்கு நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஸோ இது போன வீக் அனுப்பிச்சது, இது இந்த வீக்கோட கீ. ஸோ இது கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கு வேணும்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கீழே வந்து நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்ல ப்யூர் எல்லோயிஷாக இருந்திருக்கு பாருங்கள். இந்த கீ நல்லா கொதிச்சிருச்சு, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வற்றணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கீ இது. பாருங்கள் எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் கருவேப்பிலை போட்டு வற்ற வச்சுருக்கேன். ஸோ நல்லா வாசமாக இருக்கும் கீ. இதை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம், இந்த கருவேப்பிலை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு நல்லா சத்தும் கிடைக்கும். இதாங்க நான் வீட்டில் எடுத்த நெய். ஃபைனல் ஸ்டேஜ் இது தான். ஆஃப்டர் அந்த கறி லீவ்ஸ் எல்லாம் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெய்யை மாதிரி வந்துடும். இதுதான் வந்து பாருங்கள் எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு இந்த பாத்திரம் வந்து ஒரு 1/2